என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நல்ல கணவன், நல்ல மனைவி. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை. அம்மா, 2 தங்கைகள், அந்த 3 பேர் அப்படியே உயிர் கணவனுக்கு. இருந்தால் உங்கள் புள்ள மாதிரி இருக்கணுங்க அப்படின்வாங்க. மனைவியை பார்த்து இருந்தால் உங்கள் கணவன் மாதிரி இருக்கணும்னு சொல்லலை, அதுதான் பிரச்சனை. குட் சன் மே நாட் பி a குட் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறமா மெதுவாக கேட்டேன், உங்கள் 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம்? ஒன்றுமே இல்லை. அவர் ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்கா? இல்லை. வேறு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லை. இப்போ என்ன தான் பிரச்சனை? இல்லை சார், எங்கள் அம்மா பற்றிலாம் பேச விடாது. உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை? நான் அது காரணமாக தான் அந்த இடத்த இழுக்கிறேன். நீ நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? தூங்குனியா? எந்திரிச்சியா? உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியாக இருக்கா? எதுவும் கேட்குறது இல்லை. மெக்கானிக்கலாக போகிற, வர, சாப்பிட்ற, உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதை செய்கிற, படுத்து தூங்குற, எந்திரிச்சு போயிடுற. நீ நல்ல ஹஸ்பண்ட் இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். குழந்தைய பிறக்கல உனக்கு. இப்போ நீ எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் போய், நான் நல்ல சன் சார், நான் நல்ல பிரதர் சார், எனக்கு என்னமோ தெரில குழந்தைய பிறக்கலைன்னு சொல்கிறியா? அவருக்கு அப்படி சொன்னால் புரிஞ்சுது. இங்கே வீட்டுக்குள்ளே கணவனாக ஒர்க் பண்ணுறேன், இப்போ புரியுதா? அப்படின்னா புரியுது. ஏன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்ற டேர்மை வச்சு சொன்னேன். பீயிங் ஹஸ்பண்ட் வரும்போது இந்த பீயிங் சன்னுன்ற டேகை கட் பண்ணணும். கட் பண்ணணுன்னா அவங்க கூட இருக்கிற உறவை கட் பண்ண சொல்ல. நீ சன்னாக இருந்துக்கிட்டு இந்த கோட்டை அணிஞ்சிக்க முடியாது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்றத தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும் அவர் சந்தித்த அனுபவங்கள் பற்றியும் தொடர்ந்து நம்ம இடையே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து தான் பேசுகிறதுக்கு இணைஞ்சிருக்காங்க. வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். திருமண வாழ்க்கையில் கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி அவங்களோட ஒரு புது வாழ்க்கையில் பேலன்ஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, கணவனுக்கு மனைவி, அப்புறம் அவங்களோட மதர்-இன்-லா, அதே மாதிரி மனைவிக்கும் கணவன் அவங்களோட மதர்-இன்-லா. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிக்கல் எல்லாத்துக்கும் இருக்கும். கரெக்ட். இந்த ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய டைமில் இம்பேலன்ஸ்டாக இருந்து இதன் மூலிமா அவங்களோட லைஃபே பிரிஞ்சு போயிருக்கா? அந்த மாதிரி யாரும் அவங்கள்ட்ட வந்திருக்காங்களா? என்ன தீர்வு கொடுத்துருக்கீங்க சார்? நல்ல கணவன், நல்ல மனைவி. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இல்லை. ஆனால் கணவனுடைய அப்பா, அதாவது அப்பா இல்லை, அம்மா, 2 தங்கைகள், அந்த 3 பேர் அப்படியே உயிர் கணவனுக்கு. அப்படியே காலையில் எழுந்திரிச்சா சாப்பிட்டியா, நீ இப்போ சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு. நைட்டு தூங்கிட்டியாமா? ஓகே, சரி படுத்தும் அப்படின்ற லெவலில். அதாவது வேறு வீட்டில் இருக்காங்க. ஆனால் இவர் காலையிலேருந்து நைட் வர ஃபோனில் இல்லை வீடியோ காலில் அந்த வெரிஃபிகேஷன் ஒன்று சொல்கிறாங்கல்ல இப்போது, ஆமாம், அது நடந்துக்கிட்டே இருக்கும். அது அவ்வளோ டேக் கேர் பண்ணுவார். அதாவது இப்போ சொந்த பந்தத்துக்கெல்லாம் போனால் இருந்தால் உங்கள் புள்ள மாதிரி இருக்கணுங்க அப்படின்வாங்க. இப்போ நல்ல கவனிங்க, இருந்தால் உங்கள் பிள்ளை மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களே தவிர மனைவியை பார்த்து இருந்தால் உங்கள் கணவன் மாதிரி இருக்கணும்னு சொல்லலை, அதுதான் பிரச்சனை. அதாவது குட் சன் மே நாட் பி a குட் ஹஸ்பண்ட், அல்லது குட் சன் டசன்ட் மீன் தட் ஹி இஸ் a குட் ஹஸ்பண்ட். இங்கே இவருக்கு என்ன பிரச்சனைன்னா, அவர் நல்ல சன்னாக தானே நான் இருக்கேன், உனக்கு எப்படி தப்பு பண்ணிவிடுவேன் அப்படின்னு இவங்க இப்போ என்கிட்ட பேசுகிறதே இல்லைன்னா, எங்கள் அம்மா கிட்ட தானே பேசுகிறேன், நான் என்ன வெளியில் போய் எங்கேயாவது பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் அதை ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே வராரு. இவங்களுக்குள்ள பிரச்சனை முத்துது, வாக்குவாதம் அதிகரிக்குது, அப்புறம் பஞ்சாயத்து வருது, அதெல்லாம் கடந்து கடைசியில் கோர்ட்டுக்கு போய் ஃபைல் பண்ணி வெளியே போகிற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி யாரோ சொல்லி வராங்க என்கிட்ட. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உங்கள் 2 என்னென்னமோ பேசுகிறாங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கேட்குறேன் பொறுமையாக. அதுக்கப்புறமா மெதுவாக கேட்டேன், உங்கள் 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம்? ஒன்றுமே இல்லை. அவர் ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்கா? இல்லை. வேறு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லை. பணம் ஏதாவது செலவழிக்க? இல்லை. ஆஃபீஸ் போனால் வந்துடுறாரு, கரெக்டாக வந்துடுவார். பணம் வர்றதில் செலவு போக கொஞ்சமாக சேவிங்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காரு. ஃப்யூச்சருக்கு அதெல்லாம் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைகள், பேட் ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் திருடு களவு அதெல்லாம் எதுவும் இல்லை.
அதே மாதிரி இவங்கள பற்றி அவர்கிட்ட கேட்குறேன், எல்லாத்துக்கும் எக்ஸலண்ட்டுன்றார். ம் அப்போ என்ன தான் பிரச்சனை உங்களுக்குள்ள ம் அப்படின்னா? இல்லை எங்கள் அம்மா வந்து சார், நான் அதையே கேட்கல, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை? இன்டிமேசியில் ஏதாவது பிரச்சனையா? இல்லையா, ஒன்றும் இல்லையா. இப்போ என்ன தான் பிரச்சனை? இல்லை சார், எங்கள் அம்மா பற்றிலாம் பேசக்கூடாது, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை? நான் அது காரணமாக தான் அந்த இடத்த இழுக்கிறேன். ஓகே ஓகே. திரும்ப திரும்ப அவங்க வந்து இல்லை எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை சார், நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க சார். இவங்க அம்மா இருக்காங்கல்ல, ஆ உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன பிரச்சனை? அப்புறம் தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ம் இல்லை, ஐ திங்க் ஐ காட் இட். எங்கள் 2 பேத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போ ஏன் பிரச்சனை வருதுன்றது தான் நீங்கள் கேட்க வர்றது, புரியுது அப்படின்னு அவர் சொன்னார் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இப்போ புரியுது சார். அதாவது குட் சன் அப்படின்றது வந்து நமக்கு 25 வயது வரை ஒரு குடும்பம் நமக்கு என்னென்னமோ கொடுத்துச்சு, ம் அதை திருப்பி கொடுக்கறதுக்கான ஆக்ஷன்ஸ் ஓகே. த குட் சன். ஆனால் குட் ஹஸ்பண்ட் வந்து நாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். 25 வருஷம் எனக்கு கொடுத்தவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கறத பார்த்தாலே உனக்கு புரியலையா, உன்னை நான் நல்லா வச்சுக்குவேன்றது எவ்வளோ அது ஒரு அதாவது ஒய்ஃப் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா எவ்வளோ மடத்தனமான பதில் அது. ஆமாம், நீ நல்ல வேண்டதுக்கு அது ஓகே, நீ என்ன ஃப்யூச்சரில் நல்லா வச்சுக்குவ, அதெல்லாம் அது ஓகே. இன்றைக்கி நாம் நடந்து போயிட்டுருக்கோம்ல, காலையிலேருந்து நைட்டு வரை என்கிட்ட பேசணும்ல. நீ எந்திரிச்சா நேராக அவங்க 3 பேருக்கு போட்டு சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, எந்திரிச்சிங்களா, நேற்று பிரச்சனை என்ன, இன்றைக்கி பிரச்சனை என்ன, ஆஃபீஸ் நீ கிளம்புறப்போ போயிட்டு வரமான்னுவேன், ரிட்டர்ன் வந்தால் அவங்க என்னாச்சு அப்படின்னுவேன், தங்கச்சி பசங்களுக்கு என்னாச்சுன்னுவேன், தங்கச்சி பொண்ணுக்கு என்னாச்சுன்னுவேன். ஏதோ நீ ஒரு நல்ல அண்ணன், நீ ஒரு நல்ல மகன், இன்னும் என்ன சொல்லலாம், நீ ஒரு நல்ல தாய் மாமன், இன்னும் உன்னை பற்றி என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். ஏன் கேள்வி அது இல்லை, நீ நல்ல கணவனாக வேணும்ல எனக்கு. இங்கே ஒருத்தி இருக்காளே, அவள் இங்கே தானே இருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை பாரு, நீ என்ன பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கே தானே இருக்கா, உனக்கு என்ன பிரச்சனைன்ற. தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவங்க அத்தனை பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தூரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன இப்போ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருக்க. ஒரு கேரிங் தான், பக்கத்துலேயே உட்காந்துனா கேரிங் தான். பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற ஒருத்தி உன் கூட நடக்க போகிறவ, காலம்புறா வரப்போகிறவள்கிட்ட நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, எந்திரிச்சியா, உடம்பு சரியா இருக்கா, எதுவும் கேட்குறதில்ல. மெக்கானிக்கலாக வந்து போகிற, வர, சாப்பிட்ற, உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதை செய்கிற, படுத்து தூங்குற, எந்திரிச்சு போயிடுற. ஸோ அந்த கேரிங் இங்கே இல்லை. ஏன் இல்லை? நீ ஒன்று பண்ணு, ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு லாட்ஜ் இருக்கும், அங்கே ரூம் போட்டுக்க, உனக்கு தேவையானது எல்லாம் அங்கே கிடச்சிரும். அங்கேருந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட சிஸ்டர்கிட்ட பேசிட்டு போய் நீ போய் வேலையை பாரு. அதுதான் இப்போ நீ பண்ணுற. இப்போ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்கலாம் சார், காலையிலேருந்து சாயந்தரம் வரை பேசிகிட்டே இருக்காருன்னு. அவர் அப்படி இல்லை. அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை பேசுகிறாரு, இல்லை ஒரு நாளில் 2 தடவை 3 தடவை பேசுகிறாரு, அப்படி தான் இருக்குது. எல்லா நேரமும் இல்லை. ஆனால் ஃபோக்கஸ் முழுக்க இப்போ நான் ஒரு தோசை சொல்கிறேன், சூப்பராக இருக்குன்னு வைங்களேன், அந்த தோசை சட்னி என்ன அம்மா தோசை சட்னி சூப்பர் அப்படி தானே சொல்லணும். இவர் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட இந்த தோசையும் சட்னி இன்றைக்கி சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நீ அடுத்த தடவை வரும்போது நான் செய்ய சொல்கிறேன், வந்து சாப்பிட்டு போ அப்படின்னா நான் நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு எப்படி இருக்கும்? இவங்களுக்கு தேங்க் பண்ண மாட்டேறாங்க. அவங்க வேறு மாதிரி சொன்னாங்க. அது நல்லா இருந்தது அவங்க சொன்ன உதாரணம், அதனால் அது இங்கே சொல்லணும், எல்லாருக்கும் புரியணும். அது டோல்கேட்டை நீ ஹானர் பண்ணாமல் டோல்கேட்டை கடக்க முயற்சி பண்ணினா இடிச்சுக்குவேன். இது டோல்கேட்டு, இங்கே நீ ஹானர் பண்ணிடணும். இங்கே 50 ரூபா கொடுத்து டிக்கெட் போட்டு அந்த கேட்டு மேலே போய் நீ போகணும். அப்புறம் நீ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இங்கே உட்காந்துட்டு நான் வண்டி ஓட்டுவேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுவேன்னா மோதத்தான் செய்யும். நீ இங்கே ஹானர் பண்ண மாட்டேங்கிற. இத்தனைக்கும் பணம் பற்றி பிரச்சனை இல்லை, கேரக்டர் பற்றி பிரச்சனை இல்லை, வேலை பற்றி பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட எந்த தொடர்பும் இல்லை, வேறு எந்த இஷ்யூ. அதனால தான் கேட்டேன், உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இந்த இடத்த நீ ஹானர் பண்ணுறது, இதை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுக்கிறேன். அதாவது நீ வந்தால் கேட்டு திறந்துடணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அதெல்லாம் வந்து நேச்சுரலாக நடந்துடணும்.
நான் போகிறப்பவே இந்த மாதத்துக்கு மொத்தம் 1500 கொடுத்துட்டு போயிடுறேன். ஒவ்வொரு வந்து காரை நிறுத்தினதும் கேட்ட தர நான் நேராக வண்டியை ஓட்டிட்டு அங்கே போகணும் அப்படின்ற. அது இல்லை கணவன் மனைவி உறவு. இந்த கேட்டை நீ மதிக்கணும். ஓகே, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நான் சாப்பிட்டேனா, தூங்கினேனா, எந்திரிச்சேனா, உடம்பு சரியாக இருந்ததா, உடம்பு சரியாக இல்லையா அப்படின்ட்டு அவங்க ஒரு மினி இன்டர்வியூ மாதிரி ஒன்று வச்சாங்க இவருக்கு. இல்லைம்மா எல்லாம் பார்த்துக்கிட்டேன், என்ன பார்த்துக்கிட்டீங்க, எனக்கு பிடிச்ச கலர் என்ன தெரில, சரி விடுங்க, என் பர்த்டே என்ன, யோசிச்சு தப்பாக சொல்லிட்டாரு. சரி விடுங்க, நம்ம வெட்டிங் டே சொல்லுங்கள், 6 மாதம் தான் அது கல்யாணம் ஆகி ஒரு நாள் முன்னே சொல்லிட்டாரு. கல்யாணத்தன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன், என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன், யோசிச்சு ஏதோ தப்பாக சொல்லி அப்புறம் சரியாக சொல்லிட்டாரு. இப்போ நான் முதல்ல ஒரு சூட் கேஸ் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்கல்ல, ஆசையாக வாங்கி கொடுத்தீங்க, என்ன கலர் இது, இதை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த டோல்கேட்டை நீ மதிக்கணுன்றாங்க. இப்போ நான் கேட்குறதெல்லாம் ரெலவெண்ட்டே இல்லாத கேள்வியாக இருக்குது, ரெலவென்ஸே கிடையாது. இது ஏதாவது ரெலவென்ஸ் உண்டா இதுக்கு, முதல்ல நான் போட்ட ட்ரெஸ் இப்போ ரொம்ப முக்கியமா அப்படி நான் கேட்கல. நீ இங்கே வாழலைன்னு சொல்கிறேன், நீ என் கூட இருக்க ஆனால் என் கூட இல்லை. ஆனால் இப்போ நான் அவங்ககிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. திரும்ப அவங்களே கேட்குறாங்க, உங்கள் அம்மாவோட பர்த்டே என்ன சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு. 2 தங்கையோட பர்த்டே சொல்கிறாரு, ஓம் பர்த்டே சொல்கிறாரு. அவர் நல்ல சார், எல்லா நாளும் மறந்துடுவேன் சார், நீங்கள் என்னமோ கரெக்டாக சொல்கிறேன் சார். ஆனால் நீங்கள் அந்த கேட்ட கேள்வி கொஞ்சம் உதைக்குது சார் உள்ளேன்னார். 2 பேருக்கு இடையில என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள். இல்லை சார், எங்கள் அம்மா 2 பேருக்கு இடையில என்ன பிரச்சனை. நீங்கள் கணவன் மனைவி உறவில் மாமனார் மாமியார் அம்மா இந்த மாதிரி பிரச்சனைகள், அண்ணன் தம்பி இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது, அதாவது மனைவியோட அண்ணனோட பிரச்சனை, கணவனோட தம்பியோட பிரச்சனை இதெல்லாம் வரும்போது ஒரு ஓரம் எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ கரெக்டாக யோசிப்போம், நம்ம 2 பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனைன்ற கேள்விக்கு வரணும். நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்க வர்றதுனால தான் பிரச்சனைன்ற தெளிவு முதல்ல வரணும். அவருக்கு அந்த கேள்வி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், எ குட் சன் டசன்ட் மீன் தட் ஹி இஸ் அ குட் ஹஸ்பண்ட். ரைட். குட் சன் வேறு, குட் ஹஸ்பண்ட் வேறு, குட் பிரதர் வேறு, குட் ஹஸ்பண்ட் வேறு, குட் சிஸ்டர் வேறு, குட் ஹஸ்பண்ட் வேறு. குழப்பிக்காத நீ போட்டு எதையாவது, குட் சிஸ்டர் வேறு, குட் ஒய்ஃப் வேறு, எதையாவது போட்டு குழப்பிக்காத. அப்புறம் குட்டில் எம்ப்ளாயி வேறு, குட் ஹஸ்பண்ட் வேறு. நிறைய பேருக்கு அந்த குழப்பம் வேறு இருக்குது. ஆஃபீஸில் அவன் சார் ஊர் உலகம்லாம் என்ன பாராட்டுறாங்க சார், அவன் எதையாவது பாராட்டுவான், அவன்கிட்ட எதாவது வாங்குறதுக்கு பாராட்டுவான், அவன்கிட்ட ஏதாவது கொடுக்குறதுக்கு பாராட்டுவான், உன் ஒய்ஃப் ஏன் எப்படி பாராட்டணும். அதே மாதிரி ஒரு குட் சொசைட்டி சப்போர்ட்டிங் பர்சன், சமூக சேவை பண்ணுறவன் டசன்ட் மீன் தட் யூ ஆர் அ குட் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் வேறு ட்ராக்கு. ஆனால் இது கேட்கவே புதுசாக இருக்குது சார். ஏன்னா பொதுவாகவே வந்து நம்ம மீதி எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறதுனால நல்ல ஹஸ்பண்ட் தானேன்னு சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருப்போம். சரி, நான் இப்படி கேட்குறேன், மீதி எல்லாத்துலேயும் நீ சரி, நீ நல்ல ஹஸ்பண்ட் இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். உனக்கு கொஞ்சம் ஹார்ஷாக சொன்னால் தான் நம்ம ஆளுங்களுக்கு புரியும். குழந்தையே பிறக்கலை உனக்கு, இப்போ நீ எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் போய் நான் நல்ல சன் சார், நான் நல்ல பிரதர் சார், எனக்கு என்னமோ தெரில குழந்தைய பிறக்கலைன்னு சொல்கிறியா, என்ன சொல்கிற சார், நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஏன் குழந்தை பிறக்கலைன்னு தெரியலேன்னு தானே ஆரம்பிக்கிறேன். அப்போ அந்த இடத்துக்கு எங்கே வர, நீ ஹஸ்பண்டுன்னு தானே வந்துடுற, அந்த இடத்துக்கு வந்துடுறல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதில் தான் ப்ராப்ளம்னு வந்து நிற்கிறல்ல. அவங்க மனைவியும் பார்த்து தான் சொல்கிறாங்க, அதில் தான்டா ப்ராப்ளம். நீ வந்து இப்போ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, சார் நான் ஒரு நல்ல சன் சார், ஆனால் இவங்க கன்சீவே ஆகலை சார், நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற, சொல்ல முடியாதுல்ல உன்னால். அது வேறு, இது வேறு. அதாவது எனக்கு அந்த படத்தினுடைய காட்சியை நான் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பாசமலர் படத்தில் வந்து தங்கைக்கு வந்து அதான் நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தங்கைக்கு முதலிரவு வரும்போது அந்த அறையில் இருக்கிற அண்ணனுடைய படம் அதை அப்படி திருப்பி வைப்பாங்க. அந்த 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 முகம் தங்கையை பார்த்து அதை அப்படி திருப்பி, அது என்னென்னா, இப்போ இது அண்ணன் தங்கை உறவு இல்லை, இது கணவன் மனைவி உறவு, இது வேறு. இங்கே அண்ணனுக்கு வேலை இல்லை, ரூமுக்கு வெளியில் அண்ணனை வச்சுக்கலாம், அது தனி. இங்கே அண்ணன் வந்து இந்த பக்கம் பார்க்க வேண்டியதில்லை, இங்கே நான் தங்கையாக இருக்க முடியாது. நிறைய அது சொல்லும். நான் என்னுடைய கணிப்பு சரின்னா சரியான காட்சி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சரியான படமும் சரியான காட்சி. மேபி நான் தவறாக இருந்தால்
தங்கையோட படத்தை அநேகமாக சிவாஜி அதை திருப்பி வைக்கணும். எனக்கு தெரில, இந்த ரெண்டுத்துக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குது. ஓகே ஓகே. அப்போ அது வேறு இது வேறுன்றதே இன்னும் நம்ம மனிதர்களுக்கு புரியல. அப்போ அவர்கிட்ட அவங்க அந்த இடைப்பட்ட நாட்களில் அவங்க கன்சீவும் ஆகலை. அவங்க அது காரணமும் இதுதான் சொல்கிறாங்க. இவர் நாங்கள் எங்களுக்கான இன்டிமேசி டைமில் கூட வரும்போது தங்கச்சி அப்படின்னு தான் ஆரம்பித்து பேசிட்டு உள்ளே வந்து உட்காருவார். நான் என்ன அந்த உணர்வுகள் போயிடுதில்ல. நீ தங்கச்சி என்னன்னு தெரில அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு உட்காந்தா இவரை கட்டி பிடிச்சிட்டு எங்கே கொஞ்சறது. அப்படி அவன் தான் சொல்கிறாங்க, நீ நல்ல அண்ணன், ஆனால் நீ கணவனாக வந்திருக்கேன்றது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது. அதனால் அவரை நான் அந்த கேள்வி உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனை, அந்த கேள்வியினுடைய ஆழம் தான் அவங்களுக்கு அதை போய் வாபஸ் வாங்கிட்டாங்க. கோர்ட்டில் போய் வாபஸ் வாங்கிட்டு வாட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ கணவனாக இங்கே ஒர்க் பண்ணுறது, அவருக்கு அப்படி சொன்னால் புரிஞ்சுது. இங்கே வீட்டுக்குள்ளே கணவனாக ஒர்க் பண்ணுற இப்போ புரியுதா அப்படின்னா புரியுது. ஏன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்ற டேர்மை வச்சு சொன்னேன். அதனால் இங்கே நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறதுலேருந்து இப்போ நீங்கள் அப்பா அம்மா ஸ்டேஜுக்கு போயிடணும். அதை நோக்கி தானே நகர்றீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் கணவனாகவே ஆகலைன்னா அப்புறம் எங்கே இருந்தாங்க அப்பா அம்மா ஸ்டேஜுக்கு போகிறது. வடிவேல் சொல்லவில்லை சார், அவங்ககிட்ட தான் நான் ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி தான் அதில் சொல்லிவிட்டு தென் மெட்டஃபரிக்கலாக அவங்களுக்கு இருக்கட்டும்ன்றதுக்காக ரிச் டேட் புவர் டேட் புக்கை சொன்னேன், படிக்க ஆரம்பிங்க. ஸோ அது உங்களுக்கு சில பக்கங்களை புரிய வைக்கும் அப்படின்னு. சார், ஆனால் பொதுவாகவே ஒரு பார்வை இருக்கும்ல சார், நல்ல பையன் அப்படின்னா அம்மாவோட வளர்ப்பு நல்லா இருக்குது, எந்த கெட்ட பழக்கமும் இல்லைக்க, அந்த பையனுக்கு சமுதாய ரீதியாக நல்ல ஒரு புரிதல் இருக்குது, வாழ்க்கை மேலே நல்ல ஒரு புரிதல் இருக்குது, வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி புரிதல் இருக்குது, எந்த கெட்ட பழத்திற்கும் போக மாட்டார், அவர் தான் நல்ல பையன் சொல்லுவோம். இதெல்லாம் மகனா நல்ல பையன். இனி அவர் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஏரியா கணவனா நல்ல பையனா இல்லையா. அப்போ இந்த 2 பொறுப்புகளுக்கும் என்னென்ன வித்தியாசம்? ஏன்னா மகனா நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் அம்மா மன்னிச்சு கூட உங்கள் கூட மறுநாள் காலையில் பேசிடுவாங்க. ஆனால் மனைவி கிட்ட நீங்கள் ஒரு சண்டை வருது, ஒரு தப்பு வருது அப்படின்னா மனைவி 1 வாரம் கழித்து பேசுவாங்க, அல்லது கணவனை 1 வாரம் கழித்து பேசுவார். இது இப்போ தான் ஆரம்பிக்கிற உறவு. இப்போ புரிந்து கொள்ள முயற்சிக்கிற உறவுக்கும் நன்றாக புரிந்து கொள்ளப்பட்ட உறவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அங்கே எல்லாமே அக்செப்டன்ற மனநிலையில் அம்மா இருப்பாங்க. ஏன்னா 25 வருஷமாக பார்க்குறாங்க, நேச்சுரலாக வந்தது. ஆமாம், அவங்களோட பையன். ஆமாம், இல்லை நீங்கள் தவறு பண்ணால் கூட அவன் அப்படி தான் ஒரு நல்ல சரியாயிருவான்வாங்க. ஆனால் இங்கே அப்படி இருக்காது. என் கூட சண்டை போட்டு போயிட்டாரு, என்ன ஆகுன்னு எனக்கு தெரில அப்படின்னா, ஏன்னா இந்த உறவு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அதை திரும்பவும் சொல்கிறேன், யூ ஆர் அ குட் சன் அப்படின்றது என்ட்ரி டு மேரேஜ், நாட் டு லீவ் மேரேஜ். அது ஒரு என்ட்ரி கார்டு. நல்ல அண்ணன் சார், என்ட்ரி கார்டு. நல்ல தாய்மாமன் சார், அவன் என்ட்ரி கார்டு. தங்கச்சி குழந்தைங்கள அப்படி பார்த்துக்குவார் சார் அப்படின்னா, என் குழந்தைங்கள இன்னும் நல்லா பார்த்துக்குவாருன்னு தான் அதை நல்லதுன்னு ஒரு மனைவி சொல்லுவாங்களே தவிர, சார் எப்போ பார்த்தாலும் தங்கச்சி குழந்தைங்களே பார்த்துட்டு இருப்பார் சார்ன்றதில் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு என்ட்ரி கார்டு. விசிட்டிங் கார்டை கொடுத்து நீங்கள் கோட் போய் வாங்குறீங்க சார், ட்ரெஸ்ஸு வாங்குறீங்க, டேக் அங்கே ஒன்று தொங்கிட்டு இருக்குது, வாங்கிட்டு போட ஆரம்பிக்கும் போது அந்த டேகை என்ன பண்ணுறீங்க? ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன் ரிமூவ் பண்ணுறீங்க? அது வாங்கிட்டும் வேண்டாம். அது மாதிரி அதுதான் பீயிங் ஹஸ்பண்ட் வரும்போது இந்த பீயிங் சன்னுன்ற டேகை கட் பண்ணணும். கட் பண்ணணுன்னா அவங்க கூட இருக்கிற உறவை கட் பண்ண சொல்ல, நீ சன்னாக இருந்துக்கிட்டு இந்த கோட்டை அணிஞ்சிக்க முடியாது, அந்த டேகை வச்சுக்கிட்டேலாம் அணிஞ்சிக்க முடியாது. இது கோட். நீ இப்போ ஹஸ்பண்ட், யூ பிகம் ஹஸ்பண்ட், அவ்வளோதான். சரி, டேகை கட் பண்ணிட்டீங்க, தூக்கி போட்டிங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, இது எந்த கடையில் வாங்கினதுன்னு மறந்துடுமா, எவ்வளோ விலைக்கு வாங்கினதுன்னு மறந்துடுமா, அந்த டேக் இருந்தால் தான் எந்த கடையில் வாங்கினீங்கன்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குமா? அப்புறம் எதுக்கு அது? அவங்க அம்மா தான், இது என் தங்கை தான், இது என் அண்ணன் தான், காலத்துக்கும் இவங்கள்ட்ட நான் பேசினாலும் அந்த உறவு நீடிக்கும். அதை காண்பிச்சிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு ஆண்களுக்கே என்ன குழப்பம் இருக்குன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் பேச்சை நம்ம கேட்குறோமோன்னு இவங்க நினச்சிடக்கூடாதுன்னு இந்த பக்கம் சாய்வான் நிறையா. அப்போது மன ரீதியாக உடல் ரீதியாகவும் சார், நல்ல பையன் எதற்காக நல்ல கணவனாக மாற முடியல?
உடனே அந்த மாற்றமே வர மாட்டேங்குது. நல்ல பையன்றப்போ எல்லாரும் அவனை ப்ரைஸ் பண்ணி பேசுவாங்க. அம்மா வந்து பாராட்டுவாங்க, எங்கள் அண்ணன் மாதிரி வராது, எங்கள் தம்பி மாதிரி வராது அப்படின்னு அக்கா தம்பி அண்ணன் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒய்ஃப் அப்படி பேச மாட்டா. ஏன்? ஏன்னா அவள் இப்போ தான் புரிஞ்சிக்கவே ஆரம்பிக்கிறா. யூ மே பி ரைட் ஆன் சம் ஏரியாஸ், டசன்ட் மீன் தட் யூ ஆர் ரைட் ஃபார் ஆல் ஏரியாஸ். அதர் ஏரியாஸில் நீ தப்பு பண்ணிடு, நீ எது காலையில் எந்திரிக்க மாட்டேன். அதை வந்து அக்காவும் தங்கச்சியும் தம்பி பாவம் கஷ்டம் அப்படின்வாங்க. ஆனால் இவ ஒய்ஃப் வந்து எந்திரிங்க அப்படின்வா. அதனால் உனக்கு ஒய்ஃபை பிடிக்காது. எங்கள் அம்மாலாம் என்னை வந்து ஒரு நாள் சொன்னதில்லை அப்படின்னு பேசுவோம். அவங்க அம்மா சொல்ல மாட்டாங்க. எனது அம்மா மகன் உறவு. இப்போ நான் பேசின அத்தனையும் ரிவர்ஸில் இந்த பக்கமும் பொருந்தோம். அம்மா மகள் உறவு. எங்கள் அம்மாலாம் என்னை திட்டினதே கிடையாது. அம்மா 25 வருஷம் உறவு, உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ என்ன திட்டினாலும் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன்னு தெரியும், தொலைட்டு போயிட்டாங்க. இவர் கணவர் டே 1 இதை சரி பண்ணிடலாமான்னு பார்ப்பார். அவர் என்னம்மா 7 மணி வரை தூங்குற, 5 மணிக்கெலாம் எந்திரிச்சோன்னு இங்கே அப்படின்னாருனா இவரை பிடிக்காம போகுது. நீ மனைவி, இப்போது நீ மகள் கிடையாது. ட்ரெஸ்ஸை வாங்கினா டேகை கட் பண்ணிடணும். அது மாதிரி தான். ஆமாம், டேகை போட்டுக்கிட்டே சுற்றுறீங்களா, அது மட்டும் கரெக்டாக பண்ணிடுறீங்க. தெரியக்கூடாது சார், எங்கே வாங்கினேன், எவ்வளோ விலைக்கு வாங்கினேன்னு தெரியக்கூடாது. நீ எங்கேருந்து வந்த, யார் உங்கள் அம்மா, யார் உங்கள் அப்பான்றதெல்லாம் நீ இந்த கோட்டை போட்டு அழகாக இருக்கிறத பார்த்து அல்லது மெட்டீரியல் நல்லா இருக்கிறத பார்த்து ஒருத்தன் கேட்கணும், இந்த கோட்டை எங்கே வாங்கினீங்க, அப்புறம் சொல்லணும். நீ டேகை வச்சுக்கிட்டே போய் பாருங்கள், இங்கே தான் வாங்கினேன், இங்கே தான் வாங்கினேன், இங்கே தான் வாங்கினேன், இவங்க இன்னாரோட பிள்ளை தான், இன்னாரோட பையன்தான், அப்படி வாழக்கூடாதுல்ல. ஸோ புதிய வாழ்க்கைக்கு புதிய பொறுப்புகள் எடுத்துக்கணும். ஆமாம், நீ வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு, இதுக்கப்புறம் நீ திரும்பவும் அங்கே போய் நிற்கிறதுன்றதுலாம் நீ கணவனாக பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. இன்னும் வேறு மாதிரி சொல்கிறேனே, கணவன் ப்ளஸ் சன், மனைவி ப்ளஸ் டாட்டர்ஸ், அப்படி 2 ரோல் நீ ப்ளே பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் நீ என்ன நினைக்கிறேன்னா, நான் நல்ல சன் தானே, அப்போ நான் நல்ல கணவனாக தானே இருக்க முடியும், உனக்கு ஏன் புரியலன்ற. அது புரியாது. ஏன்னா அவங்க இப்போ தான் உறவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி அவங்க 25 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, அவர் வந்துங்க நல்ல கணவர், அதுக்கு முன்னாடி அவர் நல்ல சன், அப்புறம் அவர் நல்ல பிரதர், அப்புறம் ஒரு நல்ல தாய் மாமன். அவர் மாதிரி வராதுங்கன்னா அவங்க ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. அதை ஏன் நீ டே 1 எதிர்பார்க்குற அல்லது ஃபர்ஸ்ட் இயர் எதிர்பார்க்குற? சூப்பர் சார். ரைட், தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.